ஹலோ விவோஸ், வெல்கம் பேக் டு ரீசே ப்ரிப்பரேஷன். இப்போ என்ன சப்ஜெக்ட் போயிட்டுருக்கு அப்படின்னா இஎம்எஃப் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம 4 வீடியோ கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? இது வந்து நம்மளோட 5th கிளாஸு. டாபிக் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி. ஓகேவா? இதில் நான் இதுக்கு முன்னாடி என்ன டாபிக் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணிக்கலாம். என்ன டாபிக் அப்படின்னா கூலும்ஸ் லா மட்டுமே ஒரு டாப்பிக்காக எடுத்திருப்பேன். மேம் அது ஒரு ஆக்சுவலாக கூலும்ஸ் லாங்கிறது ஒரு சின்ன டாபிக் தான். ஓகேங்களா? அதை மட்டும் ஏன் மேம் பர்டிகுலராக ஒரு வீடியோவாக எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு அதை எக்ஸ்ப்ளனேஷனுக்காக ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷனுக்காக நான் உங்களுக்கு அந்த வீடியோ வந்து ரொம்பவே ப்ரீஃபாக எடுத்த மாதிரி இருந்தது. ஆனால் இதுக்கப்புறம் வரக்கூடியது எல்லாமே ஃபார்முலாஸ். நான் ஏற்கனவே ஸ்டார்டிங் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன், இது இஎம்எஃப்பை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலாஸ் நிறைய இருக்குன்னு. ஸோ ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு கான்செப்டை சொல்லிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வரக்கூடியது எல்லாத்துலேயும் நம்ம ஃபார்முலா சொல்லிட்டு ஈஸியாக போயிடலாமே அப்படிங்கிறதுனால தான் ஃபஸ்ட்டு இது வந்து கூலும்ஸ்லாம் எடுத்தேன். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் இதில் எப்படியெல்லாம் கவர் பண்ணுவேன் அப்படின்னா, பேஸ்ட் ஆன் டாபிக்ஸ் உங்களோட சிலபஸில் என்ன டாபிக்ஸ் இருக்குதோ அந்த டாபிக் தான் நம்ம கவர் பண்ண போகிறோம். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி கோஆர்டினேட் சிஸ்டமும் வெக்டார் அனாலிசிஸும். ரீசன் என்ன அப்படின்னா, இதுக்கப்புறம் வரக்கூடிய ஃபார்முலாஸில் அவங்க டெல் எடுத்திருக்காங்களா, ஐ மீன் கிரேடியன்ட் எடுத்திருக்காங்களா, கேர்ள் எடுத்திருக்காங்களா, இதெல்லாம் உனக்கு தெரியணும்னா வெக்டார் அனாலிசிஸ் கோஆர்டினேட் சிஸ்டம்லாம் தெரியணுங்கிற ரீசனுக்காக நான் அந்த முன்னாடி ப்ரீவியஸ் டாப்பிக்கை கவர் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ அதையும் படிச்சுக்கோங்க, கண்டிப்பாக அது இம்பார்ட்டன்ட் தான். ஓகேங்களா? இன்றைக்கி நான் எடுக்க போகிறது என்னென்னா, அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ உங்களோட சிலபஸை வச்சு வெரிஃபை பண்ணிக்கோ. இதுக்கு முன்னாடி நம்ம எடுத்தது வந்து கண்ட்ரோல் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா மேஜர் டாபிக்ஸ் எடுத்திருப்போம். ரீசன் அது ப்ராப்ளமேட்டிக் பேப்பருங்கிறதுனால நம்மளோட மேஜர் டாப்பிக்கை வச்சு நான் கவர் பண்ணியிருப்பேன். பட் இஎம்எஃப் பொறுத்த வரைக்கும் இதுலேயும் நம்ம அப்படி தான் பண்ணணும். பட் ஆனால் உங்கள் சிலபஸில் ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்கிறதுனால என்ன டாபிக் கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி கவர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாபிக் கூலும்ஸ்லாம் முடிச்சுட்டேன். அதுக்கு அடுத்தது இன்றைக்கி கவர் பண்ணக்கூடியது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டியும் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இன்டென்சிட்டியை விட்டுருங்க, அது மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு வரதுனால நான் அது கவர் பண்ணும்போது இந்த டாபிக் கவர் பண்ணிடுவேன். ஸோ அதனால் அதை இப்போதைக்கு கன்சிடர் பண்ணாதீங்க. தென் அதுக்கடுத்து உங்கள் சிலபஸில் வந்து காஸ்ட்லாம் இருக்கும், டைவர்ஜென்ஸ் தியரம் இருக்கும். ஓகே, தென் அதுக்கடுத்தது எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் பொட்டென்ஷியல் டியூ டு பாயிண்ட் லைன் ஸ்பேஸ், இது எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? இன்றைக்கி நான் எடுக்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டை எடுத்துகிட்டு அதுக்கு அடுத்தது எலக்ட்ரிக் ஃபீல்டு ரிலேட்டடாக அந்த பாயிண்ட்டு லைனில் எனக்கு எப்படி இருக்குது எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு ஒரு டாபிக் இருக்குல்ல, அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன எடுக்க போகிறேன், என்னென்னலாம் கவர் பண்ண போகிறேங்கிறத வரைக்கும் உங்ககிட்ட நான் கிளியராக சொல்லிட்டேன். ஓகேவா? சரி, இப்போ எடுத்தோடனே இப்போ என்ன மேம் எலக்ட்ரிக் ஃபீல்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி உனக்கு என்ன தெரியணும்னா, சோர்ஸ் ஆஃப் சார்ஜ் என்னன்னு தெரியணும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், கூலும்ஸ்லாம் பார்த்தோம். கூலும்ஸ்லால் நான் என்னப்பா கண்டுபிடிச்சிருப்பேன், ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிருப்பேன். ஃபோர்ஸ் எதுக்கு மேம் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டோட பில்லரே வந்து ஃபோர்ஸ் தான். அந்த ஃபோர்ஸை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா கூலும்ஸ்லா பேஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருப்பேன். ஓகேவா? அதே மாதிரி எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி ஓகே, அது பேசிக் தான். ஓகேவா? அதுக்கு அடுத்த ஒரு டாபிக் உங்கள் சிலபஸில் இருக்குது பாரு, எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் பொட்டென்ஷியல் டியூ டு பாயிண்ட் லைனு பிளேனு ஸ்பெரிக்கல் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். அப்படின்னா என்னென்னா, இந்த ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை நான் பல ஆங்கிள், அதாவது நிறைய டிஸ்ட்ரிபியூஷனில் நான் கேல்குலேட் பண்ணேன்னா எப்படி கேல்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நான் டெரிவேஷன்லாம் டெரைவ் பண்ண போகிறது இல்லைப்பா. டு பி ஃப்ராங்க், நான் என்ன பண்ணுறேங்கிறத சொல்லிடுறேன். பேசிக் ஃபார்முலா, அதாவது உனக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமில் என்ன கேட்குறாங்களோ ஓகேங்களா, அந்த ஃபார்முலா மட்டும்தான் இங்கே நான் எழுத போகிறேன். ஓகேவா மேம்? அப்போ டெரிவேஷன்லேருந்து கொஷின் கேட்க மாட்டாங்க. ஓகே, ஸோ மெயின் ஃபார்முலாவே, ஏன்னா ஃபார்முலாவே உன்னால் மனப்பாடம் பண்ண முடியாது, நான் ஒத்துக்கிறேன். ஓகேவா? ஏன்னா நானே ஒரு பேப்பரில் எழுதி வச்சு எந்த இடத்துலையும் தப்பு பண்ணிடக்கூடாதுங்கிறதுனால தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஏன்னா இஎம்எஃப்பில் ஃபார்முலாஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதனால் கொஷின் டேரெக்டாகவே ஃபார்முலாஸ் தான் இருக்கும். ப்ராப்ளம்ஸ்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 16 மார்க் 10 மார்க் தான் இருக்கும். இருந்தாலும் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஷார்ட் அண்ட் நீட்டாக உனக்கு இஎம்எஃப்பை கவர் பண்ணிவிட்டு, அதாவது நம்மளோட காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உனக்கு கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸ் வைஸ் நான் என்ன பண்ணிடுறேன்னா இஎம்எஃப் கவர் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் எல்லா டாபிக் கவர் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன அப்படின்னா எக்ஸாமில் கேட்ட ப்ராப்ளம்ஸ் வந்து எடுத்து சால்வ் பண்ணலாம். அதாவது ஐஇஎஸ் கொஷின்ஸு, கேட் கொஷின்ஸு, இந்த மாதிரி ப்ராப்ளம் அது வந்து செப்பரேட்டாக பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா ஃபார்முலாஸை எடுத்துகிட்டு பேரலாக உனக்கு கண்டினியூஷனாக பண்ணேன் அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே, இன்னொன்று ஃபார்முலாஸே எனக்கு எழுத ரொம்ப லென்த்தியாக போகும். ஓகேவா? அதனால் இப்போதைக்கு இஎம்எஃப்பில் எந்த இடத்துலையுமே ப்ராப்ளம்ஸ் நான் டச் பண்ணலை. முதல்ல கொடுத்துருக்கக்கூடிய ஃபார்முலாஸை செப்பரேட்டாக ஒரு நோட்டை போட்டு எழுதி டெய்லி மனப்பாடம் பண்ணுற மாதிரி பாரு. அதுதான் வேறு வழி, வேறு வழியே கிடையாது. நீ கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணி தான் ஆகும். ஓகேவா? ஸோ அதனால் இஎம்எஃப் முடிக்கிற வரைக்கும் டெய்லியுமே ஃபஸ்ட்லேருந்து நான் எழுதியிருக்கக்கூடிய ஃபார்முலாஸை பைகாட் பண்ணி வச்சுக்கோ. அப்புறம் உனக்கு எப்படி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு நான் வீடியோஸ் போடுவேன். இந்த டாப்பிக்கில் எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எடுத்து டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேங்களாம்மா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன சொன்னேன், இப்போ எடுக்க போகிற டாபிக் எடுத்தோடனே நான் எலக்ட்ரிக் ஃபீல்டு எடுக்கலை.
அதுக்கு முன்னாடி என்ன எடுக்க போகிறேன் அப்படின்னா சோர்ஸ் ஆஃப் சார்ஜ் அப்படிங்கிற ஒரு டாபிக் எடுக்க போகிறேன். அப்படின்னா என்னென்னா, இது உனக்கு தெரியணும்னு வச்சுக்கோயேன். அதாவது நீ அந்த டிஸ்ட்ரிபியூஷன் சொன்னல, அந்த கான்செப்ட் தெரியணும்னா முதல்ல உனக்கு பேசிக் விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, சோர்ஸ் ஆஃப் சார்ஜ் அப்படின்னா இதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னே தேவையில்லை. ஓகேவா, என்னோட சார்ஜை வந்து பல ஆங்கிளில் வந்து நான் வச்சு நான் ஃபைண்ட் அவுட் பண்ணேன்னா என்ன மாதிரி ஆங்கிள், நான் சொல்கிறேன்ல பல ஆங்கிள், அது என்ன மாதிரி ஆங்கிள் அப்படின்னா நிறைய விஷயம் இருக்குமா. ஓகேங்களா, பட் ஆனால் சோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 சோர்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நம்ம படிச்சிருப்போம், நிறைய ஃபார்முலாஸ் பார்த்துருப்போம். 2 இன்டகரல் இருக்கும், 3 இன்டகரல் இருக்கும், 3 இன்டகரலை வால்யூம்பாங்க, 2 இன்டகரலை ஏரியாம்பாங்க. ஓகேங்களா, இதெல்லாமே நம்ம இஎம்எஃப்ல படிச்சிருப்போம். பட் ஆனால் இதெல்லாம் எப்படி வந்ததுன்னே எனக்கு தெரியாது. ஓகேவா, ஆனால் இது எப்படி வந்ததுங்கிறதா இப்போ நான் சொல்ல போகிறேன் நான். ஓகேவா, ஸோ அப்போது சார்ஜ் அப்படிங்கிறது ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ஒன்று ப்ளஸ்ஸாக இருக்கும், இல்லைனா மைனஸாக இருக்கும், இல்லைனா பொலாரிட்டியே இல்லாமல் இருக்கும். ஓகேவா, ஸோ உங்கள் மைண்டில் வந்து சார்ஜினோடு ப்ளஸ்ஸு மைனஸ் மட்டும் எடுத்துக்கக்கூடாது, அன்சார்ஜையும் சேர்த்து எடுத்துக்கணும்னு சொல்லி லாஸ்ட் வீடியோவிலே சொல்லியிருப்பேன். ஓகேவா, இப்போ அப்படி பார்த்தனா ஓகே, இப்போ சார்ஜ்னு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, அதோட மெயின் சோர்ஸ் என்னென்னா 3 சோர்ஸ் தான்ப்பா. ஓகேவா, ஃபஸ்ட்டு ஒன் வந்து லயனு, ரெண்டாவது ஒன் வந்து சர்ஃபேஸு, மூணாவது வந்து வால்யூம். நான் ரொம்ப ஷார்ட் அண்ட் நீட்டாக ஏன்னா வாய்ஸ் கொடுத்துட்டே தான் உங்களுக்கு எழுதுறேன். ஓகேங்களா, ஸோ அதனால் ஷார்ட் அண்ட் நீட்டாக தான் எழுதுவேன், நோட் பண்ணிக்கோ. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து லயனு, இன்னொன்று வந்து சர்ஃபேஸு, இன்னொன்று வந்து வால்யூம். ஓகேவா, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். லயன் அப்படின்னா, அதாவது நான் உங்களுக்கு என்ன சொன்னேன் ஏற்கனவே, இப்போது இங்கே இருக்குது, இது வந்து என்னோட சார்ஜ் பார்ட்டிகல், இது என்னோட ஒரே ஒரு சார்ஜ் பார்ட்டிகல்னால் என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி வேணாலும் போகும். இப்படி போகலாம், இல்லை உள்நோக்கி வரலாம், வெளிநோக்கி போகலாம். ஒட்டு மொத்தத்தில் இந்த ஒரு பாயிண்டில் எனக்கு ஃபீல்டு அப்படிங்கிற மாதிரி நான் கண்டுபிடிக்கணும்னா இப்படி தான் எனக்கு எக்ஸ்ப்ளோஷர் இப்படி தான் இருக்கும். ஏதோ வருது, உள்ளே வருது, வெளியில் போகுது, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஆனால் எப்படின்னா ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, இது ஒரு பாயிண்டில் நான் கண்டுபிடிக்கணும்னா பரவலாக தான் இருக்கும். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்டானது பரவலாக தான் இருக்கும். ஓகேவா, இப்போ லயன் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, ஸோ அது எனக்கு எப்படி இருக்கும்னா இப்படி கால்குலேட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரே ஒரு சார்ஜ் அப்படின்னா அப்போ எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி இருக்கும். இது லைன். சர்ஃபேஸ் அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு ட்ரா பண்ணல, இது சர்ஃபேஸ். ஓகே, வால்யூம் அப்படின்னா எனக்கு ஹோல் பார்ட்டுமே வரும். ஓகேங்களா, ஸோ அப்போ என்ன அப்படின்னா என்னோட சோர்ஸ் ஆஃப் சார்ஜ் அப்படிங்கிறது இந்த 3 விஷயமும் மஸ்ட். அப்படின்னா என்னென்னா என்னோட சார்ஜை வந்து இந்த ஆங்கிளில் தான் நான் கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். மேம் அப்போ லைன் அப்படின்னா சரி, இப்போ நான் உங்களுக்கு சொன்னது வந்து 3 சோர்ஸ்ன்னு சொல்லிட்டேன். சரி, இந்த சோர்ஸ் வச்சு என்ன மேம் கண்டுபிடிப்போம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லயன்னு பார்த்தீங்க அப்படின்னா லயனோட டென்சிட்டி, பொதுவாகவே எல்லாத்துக்குமே டென்சிட்டி தான் கால்குலேட் பண்ணுவோம். ஓகேவா, எதோட டென்சிட்டி, லைன்னா லைனில் நான் என்ன வச்சுருக்கேன், ஒரு சார்ஜை வச்சு அதுக்கான டென்சிட்டி கண்டுபிடிக்கிறேன். ஸோ அப்போ லைனை பொறுத்த வரைக்கும் லயன் சார்ஜ் டென்சிட்டிங்கிறது என்னங்கிறது உனக்கு தெரியணும். இது பேசிக் ஃபார்முலா. ஓகேவா, சர்ஃபேஸ், ஏன்னா இந்த ஃபார்முலா தெரிஞ்சாதான் இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் அவங்க டிஸ்ட்ரிபியூஷன் பல ஆங்கிளில் வச்சு கண்டுபிடிக்கிறாங்க தெரியுமா, அதுக்கான ஃபார்முலாஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். ஓகேங்களா, ஸோ அப்போது லயன் என்னோட சார்ஜோட சோர்ஸ் வந்து நான் லயனாக எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி எடுத்து என்னோட சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்டை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ இதுலேருந்து நான் மெஷர் பண்ண வேண்டியது வந்து என்ன அப்படின்னா லயன் சார்ஜ் டென்சிட்டி. ஓகேங்களா, ஸோ அப்போ அந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு தெரியணும். ஓகேவா, இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்லிட்டேன், நான் சோர்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டேன், எந்த மாதிரி ஆங்கிளில். சர்ஃபேஸ்னால் ஹோல் சர்ஃபேஸ் வராதுமா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. சர்ஃபேஸ்க்கும் வால்யூம்க்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஜென்ரலாகவே படிச்சிருப்போம், மேக்ஸில் கூட படிச்சிருப்போம். வால்யூம்ங்கிறது டோட்டல் இதுவும் வரும், சர்ஃபேஸ் அப்படிங்கிறது என்னோட ஏரியா மட்டும் கவர் ஆகுறது. ஓகேங்களா, ஸோ அப்போ பர்டிகுலராக லயன் அப்படின்னா இந்த ஒரு பாயிண்ட் அப்படின்னா இதில் நான் லயன் டைரக்ஷனில் நான் எலக்ட்ரிக் ஃபீல்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கான டென்சிட்டி என்ன, எதோட டென்சிட்டி, சார்ஜோட டென்சிட்டி. அப்படின்னா என்னது, இப்போ நான் ஒரு Q1 அப்படிங்கிற சார்ஜ் எடுத்துருக்கிறேன், அது எனக்கு எந்த பொலாரிட்டியாக இருக்கிறது எனக்கு விஷயம் இல்லை, பாசிட்டிவோ நெகட்டிவோ அன்சார்ஜோ அது எனக்கு விஷயம் இல்லை. பட் இங்கே இதுக்கான டென்சிட்டியை நான் கால்குலேட் பண்ணுறேன். ஸோ அதை நான் என்ன பண்ணுவேன்னா 3 விஷயமாக தான் கால்குலேட் பண்ணுவேன். அதாவது லயனாக எடுத்துப்பேன், இல்லைனா சர்ஃபேஸாக எடுத்துப்பேன், இல்லைனா வால்யூமாக எடுத்துப்பேன். ஓகே, அப்போ லயனாக எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு லயனுக்கான சார்ஜ் டென்சிட்டி என்ன அப்படின்னா ஜென்ரலாக என்ன சொல்லுவோம்னா டென்சிட்டிங்கிறதுனால ரோன்னு மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ லயன் பொறுத்த வரைக்கும் ரோஎல், சர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் ரோ எஸ், வால்யூமை பொறுத்த வரைக்கும் ரோ வி. ஓகேங்களா, சரி, இப்போ இதில் யூனிட்னு பர்டிகுலராக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கூலும் பர் மீட்டர். ஓகே, ஏன் கூலும் பர் மீட்டர் எப்படி மேம் வருது அப்படின்னா கூலும் அப்படிங்கிறது என்னது, சார்ஜோட யூனிட். அதாவது என்னென்னா இந்த சார்ஜ் எவ்வளோ டிஸ்டன்ஸில் எனக்கு எக்ஸ்ப்ளோஷர் ஆகுது, ஏற்கனவே சொன்னேன்னா தமிழில் பரவலாகுதுன்னு சொன்னேன்னா. ஸோ அப்போ லயன் சார்ஜ் டென்சிட்டிங்கிறது என்னென்னா இது எனக்கு ஒரு சார்ஜு,
ஓகேவா? இந்த சார்ஜோட டென்சிட்டியை நான் எப்படி கண்டுபிடிப்பேன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு லைனில் கண்டுபிடிக்கலாம், சர்ஃபேஸில் கண்டுபிடிக்கலாம், வால்யூமில் கண்டுபிடிக்கலாம். ஆனால் அது எவ்வளோ தூரத்தில் அது எக்ஸ்ப்ளோஷர் ஆகுது அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னா என்னோட சோர்ஸ் ஆஃப் சார்ஜ். ஸோ அதனால் எனக்கு யூனிட் வந்து கூலும் பர் மீட்டர் வரும். ஓகேங்களா? இப்போ இது பேசிக்கு, இன்னும் நான் ஃபார்முலாக்கே உள்ளே வரல. ஓகேவா? இப்போது ரோ எல்லுங்கிறது இதுதானா மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாதுமா. ரோ எல்லோட வேல்யூ, ஒரு நிமிஷம். இப்போ ரோ எல்லோட ஃபார்முலா எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரோ எல் அப்படிங்கிறது ஜஸ்ட்டு சார்ஜ் டென்சிட்டி. என்ன சார்ஜ் டென்சிட்டி? லைன் சார்ஜ் டென்சிட்டி. ஓகேவா? இதை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா டிக்யூ டிவைடட் பை டிஎல்னு கால்குலேட் பண்ணுவாங்க. பட் உங்கள் புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா கியூ பை எல்னு கொடுத்துருப்பாங்க. மேம் என்ன மேம் புக்கில் அப்படி கொடுத்துருக்காங்க, நீங்கள் என்ன மேம் இப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாதுமா. இங்கே வந்து ஆக்சுவலாக ஜென்ரல் ஃபார்முலா கியூ பை எல் தான். கியூ பை எல்லுங்கிறது என்ன? எவ்வளோ சார்ஜ் எவ்வளோ மீட்டரில் எக்ஸ்ப்ளோஷர் ஆகுது அப்படிங்கிறது தான் என்னோட டென்சிட்டி. ஓகேவா? ஆமாப்பா, நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாரு. இஎம்எஃப்ல டெஃபனேஷனே நீ எதிர்பார்க்காத. டெஃபனேஷனாக ரெண்டே விஷயம் தான். ஒன்று அட்ராக்ஷன், இன்னொன்று ரிப்பல்ஷன். இந்த 2 விஷயம் தான் மைண்டில் வச்சுக்கோ. ஒன்றுக்கு ஒன்று சேரும், இல்லைனா ஒன்றுக்கு ஒன்று விலகிட்டு ஓடிடும். ஓகேவா? இந்த 2 விஷயத்துக்காக இடையில என்ன நடக்குதுங்கிறத பார்க்குறோம் பாரு, அதுதான் நம்ம வேலை. அதுக்கு தான் இந்த ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? அதனால் இது பெரிய லெவலுக்குலாம் எக்ஸ்ப்ளனேஷன் எதிர்பார்க்காத, ரொம்ப சிம்பிள். ஓகேவா? அப்போ என்னது? என்னோட சார்ஜ் எவ்வளோ மீட்டரில் ஒன்றா வருது, இல்லை எவ்வளோ மீட்டரில் விலகி போகுது, அது ஐ மீன் எவ்வளோ தூரத்தில் ஒன்றா போகுது. இப்போ இதுவும் ப்ளஸ்ன்னு வச்சுக்கோங்க. இதுவும் ப்ளஸ்னா ஒன்றுக்கு ஒன்று விலகுன்னு சொல்லிட்டேன். அப்போ இது இங்கே போகும், இது இங்கே போகும். அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸில் விலகுது? இல்லை 2 ப்ளஸ் மைனஸாக இருக்குன்னா என்ன எவ்வளோ டிஸ்டன்ஸில் சேருது? அப்போ இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு எனக்கு எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் டிஸ்டன்ஸுங்கிறது மெயின் விஷயம். ஆனால் எதுக்கு வெக்டார்னு சொல்கிறேன்னு புரியுதா? எதுக்கு வெக்டார்னு சொல்கிறோம்? டைரக்ஷனோடு நான் சொல்கிறேன். ஒன்றுக்கு ஒன்று விலகுது சேருது அதெல்லாம் ஓகே. என்ன பண்ணுறேன்? டைரக்ஷனோடு நான் ரெப்ரசென்ட் பண்ணுறேன் ஃபீல்டை. அதனால் நான் வெக்டாரில் போடுறேன். அவ்வளோதான். ஓகேவா? சரி. அப்போ அதனால் என்னது? டென்சிட்டிங்கிறது வந்து ஜென்ரல் ஃபார்முலாவே நம்ம கியூ பை எல்னு போட்டிருப்போம். ஓகேவா? இங்கே ஏன் மேம் டிக்யூ பை டிஎல்னு போட்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு வீடியோலேயே சொல்லியிருப்பேன். டிஸ்பிளேஸ்மெண்ட் ஐ மீன் என்ன சொல்லியிருப்பேன்? டிஃப்ரென்ஷியல், அதாவது எவ்வளோ லென்த்து அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். ஆப்டாக லென்த்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இங்கேருந்து எவ்வளோ தூரத்துக்கு போகுதுங்கும் போது டிஎல்னு நம்ம கண்டுபிடிப்போம்னு ஃபஸ்ட்டு வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன். அதனால் மோஸ்ட் ப்ராபப்ளி உங்களுக்கு இதுவே பார்த்தீங்க அப்படின்னா நோட்டேஷனே டியில் தான் ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற மாதிரி. அதாவது இவ்வளோ லென்த் இருக்குது, ஃபீல்டில் அப்ளை பண்ணும்போது எனக்கு எவ்வளோ லென்த்து இன்க்ரீஸ் ஆகுதா, அதாவது ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்துச்சுன்னா எவ்வளோ லென்த்து, ஒன்றுக்கு ஒன்று விலகுனுச்சுன்னா எவ்வளோ லென்த், அதனால தான் டின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அதனால் நான் சொல்லிடுறேன். ஏன்னா டென்சிட்டிங்கிறது நார்மல் ஃபார்முலா கியூ பை எல். ஓகே, பட் இதில் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா டிக்யூ பை டிஎல்னு கண்டுபிடிக்கிறேன். ஓகேவா? சரி. அப்புறம் மேம் நீங்கள் என்கிட்ட என்ன சொன்னீங்க? சர்ஃபேஸ் ஏரியாலாம் இன்டகரல்னு சொன்னீங்கல்ல மேம், என்ன மேம் டிக்யூ பை டிஎல்னு போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், இப்போ எனக்கு கியூ வேல்யூ வேணும். என்ன வேல்யூ? சார்ஜ் வேல்யூ வேணும்னா நான் என்ன பண்ணுவேன்? இங்கே இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஷியேஷன் அங்கே போகும். நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதாப்பா? இப்போது இந்த ஈக்குவேஷன்லேருந்து எனக்கு என்ன வேல்யூ வேணும்னா, எந்த ஈக்குவேஷன்? இப்போ இங்கே எழுதியிருக்கிறேன்ல, இந்த ஈக்குவேஷன்லேருந்து எனக்கு கியூவோட வேல்யூ வேணும்னா இந்த டிஎல் எங்கே போகும்? அங்கே போகும். எங்கே போகும்? ரோ எல் டிஎல்னு போகும். டிஃப்ரென்ஷியேஷன் அங்கே போகும்போது எனக்கு என்ன வரும்? இன்டகரல் தானே வரும். அப்போ நான் இதுலேருந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னா என்னோட சார்ஜ் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கேன். அதனால் அதோட யூனிட் வந்து சீனு வந்துடுது. ஓகேங்களா? புரியுதுங்களா? இப்போ இதை நான் என்ன எடுத்துக்கிறேன்? நான் சர்ஃபேஸ்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ரோ எஸ்ஸோட வேல்யூ என்ன வரும்? டிக்யூ டிவைடட் பை டிஎஸ். ஓகேவா? இதோட வேல்யூ எனக்கு என்ன அப்படின்னா, ஸோ இதுலேருந்து நான் இப்போ கியூவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ கியூவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா அதே மாதிரி மேம் ஒரு இன்டகரல் தானே மேம் அப்படின்னு கேட்கக்கூடாது. ரீசன் என்ன அப்படின்னா சர்ஃபேஸ் அப்படிங்கிறதுனால எனக்கு டபுள் இன்டகரல் வரும். ஸோ அதனால் ரோ எஸ் டிஎஸ். ஏன்? வித் ரெஸ்பெக்ட் டு சர்ஃபேஸில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்டகரல் பண்ணுறேன். ஓகேங்களா? ஏன் மேம் இங்கே பர்டிகுலராக 2 அப்படின்னா, பொதுவாகவே ஏரியா அப்படின்னா லென்த் இன்ட்டு பிரெத் அப்படிங்கிற மாதிரி 2 வேல்யூ வரும். ஸோ அதனால் நம்ம 2 இன்டகரல் போட்டிருக்கோம். யூனிட் அதே மாதிரி கூலும் வந்துடும். இப்போ ரோ வால்யூம் அப்படின்னா அதே மாதிரி டிக்யூ டிவைடட் பை எதை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற மாதிரி இருக்கும்? வால்யூம் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டேன். அதனால் வித் ரெஸ்பெக்ட் டு வி. ஓகேங்களா? நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதாப்பா? ஸோ இங்கே சார்ஜில் எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. ஓகேவா? சார்ஜ் அப்படியே டிக்யூங்கிறது டிஃபால்ட்டாக வரும். உன்னோட லைன் இன்டகரலாக இருந்தால் டிஎல், சர்ஃபேஸாக இருந்தால் டிஎஸ், வால்யூமாக இருந்தால் டிவி. அப்போ இதுலேருந்து நீ சார்ஜ் கண்டுபிடிக்கிற அப்படின்னா சர்ஃபேஸாக இருந்ததுன்னா இந்த சைடு போகும்போது டபுள் இன்டகரல், வால்யூமாக இருந்ததுன்னா 3 இன்டகரல் வரும். ஓகே, ஸோ ரோவி டிவி. ஓகே, இதோட யூனிட்டும் கூலும் தான்.
ஓகேங்களாப்பா, நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? இதுதான் என்ன அப்படின்னா என்னோட சோர்ஸ் ஆஃப் சார்ஜ். ஓகே, இது பேசிக். ஓகேவா? அதனால் மேம் இதெல்லாம் இல்லவே இல்லையே மேம் அப்படிங்காதீங்க. இந்த பேசிக் ஃபார்முலா இது ரிலேட்டடாக கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராப்ளமில் கூட கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் டாப்பிக்கில் சிலபஸில் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி. ஓகேவா? இங்கே மேலே நான் டெஃபினேஷன் கொடுத்துருக்குறேன். ஓகேவா? இதுக்கு முன்னாடி உனக்கு பேசிக்காக எலக்ட்ரிக் ஃபீல்டுனா என்னன்னு தெரியணும்ப்பா. பேசிக்காக எலக்ட்ரிக் ஃபீல்டுனா என்னன்னு தெரியணும். ஓகேவா? ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பாரு, சொன்னதே திருப்பி சொல்கிறேன்னு நினைக்காத, ஏன்னா அதுதான் திருப்பி திருப்பி வரும். இப்போது 2 சார்ஜ் இருக்குல்ல, Q1 Q2ன்னு, அது எது வேணாலும் இருக்கட்டும். ஓகே, இந்த 2 சார்ஜ் இருக்குது. இல்லை, இப்போ ஒரு சார்ஜ் மட்டும் எடுத்துக்கேன். இப்போ இந்த ஒரு சார்ஜ் இருக்குது, வெறும் ஒரே ஒரு சார்ஜை மட்டும் எடுத்துக்கிறேன். இது என்ன ஆகுது, அதாவது இங்கேருந்து இங்கே மூவ் ஆகுதா, இல்லை இங்கேருந்து இங்கே மூவ் ஆகுதா, இல்லை மூவே ஆகாமல் இருக்கா அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணுன்னா ரொம்ப சிம்பிள், எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது மூலமாக தான் நான் தெரிஞ்சுக்க முடியும். நான் இன்னும் டாப்பிக்குள்ளேயே வரல, எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டிக்குள்ளேயே வரல, எலக்ட்ரிக் ஃபீல்டுனா என்னன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஓகேம்மா, நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதா? அதாவது என்னமோ சொல்லுவாங்களே ஒரு டைலாகு, என்னமோ சொல்லுவாங்களே, அது என்னது, அதாவது உன் ஃப்ரெண்டை பற்றி உன்னை தெரிஞ்சுக்கணுன்னா உன் ஃப்ரெண்டை பற்றி உன் ஃப்ரெண்டு எப்படி இருக்கான்னு தெரிஞ்சாதான் உன்னை பற்றி தெரியும். அதே மாதிரி தான் இந்த சார்ஜை பற்றி தெரியணும்னா, ஓகே, இது எலக்ட்ரிக் ஃபீல்டை பற்றி உனக்கு தெரியணும் அப்படின்னா, சார்ஜை பற்றி உனக்கு தெரியணும்னா நீ எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு போய் தான் ஆகணும். நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதாமா? ஏன் அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டே எனக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஒரு சார்ஜு ஈர்க்கப்படுதா விளக்கப்படுதா, இல்லை ஒன்றுமே பண்ணாமல் அப்படியே இருக்குதா. அப்போ நான் உனக்கு ஏற்கனவே ஒரு வார்த்தை சொன்னேன், என்ன சொன்னேன்? அட்ராக்ஷனா ரிப்பல்ஷனா அப்படின்னு சொன்னா இல்லையா? அந்த கான்செப்ட் தான் இங்கே. அப்போது இப்போ ஒரே ஒரு சார்ஜ் இருக்குது. இப்போ நீ ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், ஒரு ரூமில் ஒரே ஒரு சார்ஜை மட்டும் வைக்கிறேன். சார்ஜர் இல்லை, ஓகேவா? தப்பாக புரிஞ்சுக்காதீங்க, சார்ஜ். ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா ஒரு சார்ஜை வைக்கிறேன். ஓகே, இது வந்து அப்படியே இருக்குது. ஓகேவா? இந்த சார்ஜத்துக்கு இன்னொரு ரூமில் ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஓகேவா? அப்போ என்னென்னா இன்னொரு சார்ஜ் அந்த ரூமில் இருக்குது அப்படின்னா இது என்ன ஆகுது, இப்போ இன்னொரு சார்ஜ் இன்னொரு ரூமில் இருக்குது அப்படின்னா இது சடனாக இப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீ என்ன முடிவு பண்ணிடலாம் அப்படின்னா, இப்போ இந்த சார்ஜோட வேல்யூ உனக்கு தெரியுது, மைனஸ்னு தெரியுது. அப்போ நீ என்ன முடிவு பண்ணிடுவேன்? இந்த வேல்யூ உனக்கு தெரியும். ஒரு நிமிஷம் இருப்பா, இது வந்து ப்ளஸ்ஸு, இந்த ரூமில் இதை நான் வச்சுருக்கிறேன், இது ஒன்றுமே இல்லை, அப்படியே அமைதியாகவே இருக்குது. ஓகேவா? அப்படியே எந்த இடத்துல வச்சனோ அதே இடத்துல இருக்குது. அதை நான் என்ன பண்ணுறேன்னா ரீப்ளேஸ் பண்ணி இன்னொரு ரூமுக்கு மாற்றுறேன். ஓகேவா? இது ப்ளஸ்ஸு. ஓகே, இதோட வேல்யூ தான் எனக்கு தெரியாது. ஓகேவா? இதோட வேல்யூ தெரியாது. இது சடனாக என்ன ஆகுதுன்னா இதை நோக்கி ஓடுது. ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ணிடலாம், இந்த சார்ஜ் எனக்கு தெரியலனாலும் நான் கண்டுபிடிச்சிடலாம், என்னது மைனஸ்னு கண்டுபிடிச்சிடலாம். இல்லை இங்கே இருக்கிறது சடனாக இப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துக்கு அதை நான் என்னென்னு கண்டுபிடிச்சிக்கலாம், ப்ளஸ்ன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஒட்டு மொத்தத்தில் என்னோட சார்ஜுங்கிறது என்ன சார்ஜு, எந்த டைரக்ஷனு, எப்படி என்னங்கிறத ஃபுல்லாக நான் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு. அவ்வளோதான்ப்பா, நான் இங்கே சொன்னது ப்ராக்டிக்கலாக சொல்லியிருக்கிறேன். ஓகேவா? அப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி. ஓகேவா? இது உனக்கு பார்த்துக்கோ. எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டிங்கிறத நான் என்னன்னு சொல்கிறேன்னா, இப்போ நான் உனக்கு என்ன சொல்லிட்டேன், எலக்ட்ரிக் ஃபீல்டுனா என்னன்னு சொல்லிட்டேன். கரெக்டா? ஐயோ சாரிம்மா. ஓகே, எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது நான் என்னன்னு சொல்லிட்டேன். ஓகேவா? அப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த்து, ஓகேவா, அந்த ஸ்ட்ரென்த்தை கால்குலேட் பண்ணுறது தான் இன்டென்சிட்டி. எதோட ஸ்ட்ரென்த்து? எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த்தை மெஷர் பண்ணுறதுக்கு பேர் தான் எனக்கு என்னது, எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி. அதில் என்ன டெஃபினேஷன் இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. பட் ஜென்ரலாக நான் சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு உனக்கு நான் என்ன சொன்னேன், எலக்ட்ரிக் ஃபீல்டுனா என்னன்னு சொன்னேன். உனக்கு சார்ஜை பற்றி உனக்கு தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக எலக்ட்ரிக் ஃபீல்டை வச்சு தான் நான் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் யூஸ் ஆகுது. அந்த சார்ஜை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறதுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு யூஸ் ஆகுது. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டிங்கிறது என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்டை நான் மெஷர் பண்ணுறேன் பாரு. அது எப்படிமா மெஷர் பண்ணுறதுன்னா, இப்போ தான் சொன்னேன்ல, ப்ளஸ்ஸுன்னு பக்கத்தில் இருந்ததுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு கம்மியாக இருக்கும், ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு இருந்தால் எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி என்ன சொன்னேன், டிஸ்டன்ஸோட வேல்யூ அதிகமாக இருந்ததுன்னா ஃபீல்டு கம்மியாக இருக்கும். இது வந்து டிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்ததுன்னா ஃபீல்டு அதிகமாக இருக்கும். ரீசன் என்ன? இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அது எல்லாமே லாஸ்ட் இதிலே நம்ம பார்த்தாச்சு. ஓகேவா? ஸோ அப்போ ஒட்டு மொத்தத்தில் ஃபீல்டு இன்டென்சிட்டிங்கிறது என்ன அப்படின்னா, என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்டை மெஷர் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரென்த்து தான் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி. அப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, என்னோட கூலும்ஸ் லால நான் கண்டுபிடிச்ச ஃபோர்ஸு டிவைடட் பை என்னோட சார்ஜு Q. நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களாப்பா? ஸோ அந்த ஃபோர்ஸுங்கிறது நான் எதில் கண்டுபிடிச்சேன், வெக்டாரில் கண்டுபிடிச்சேன். ஸோ அதனால் என்ன அப்படின்னா எஃபெக்டாக டிவைடட் பை Q. இதில் புக்ஸுக்கு நோட்டேஷன் மாறுமே தவிர கண்டென்ட்டு கான்செப்ட் எல்லாம் ஒன்று தான். இந்த இடத்துல கேபிட்டல் Q போட்டிருப்பான், அவ்வளோதான்.
ஓகேவா? இல்லை வேறு ஏதாவது போட்டிருப்பான். இப்போ கூலும்ஸ்லாலே சில இதில் ஆர்ன்னு போட்டிருப்பான், சில இதில் டீன்னு போட்டிருப்பான். எல்லாமே ஒரே மீனிங் தான். ஒட்டு மொத்தத்தில் அது டிஸ்டன்ஸை தான் குறிக்குது. 2 சார்ஜுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ அதனால் நீ என்ன புக்கு வச்சிருக்கிறியோ இந்த ஃபார்முலா தான் எழுதணுங்கிறது கிடையாதுப்பா. ஓகேங்களா? நீ என்ன புக்கு வச்சிருக்கிறியோ அந்த புக்கோட ஃபார்முலாவை பாக்ஸ் போட்டிருப்பான், உங்கள் புக்லேயே போட்டிருப்பான். நீ அதை மட்டும் நோட் பண்ணிக்கோ. ஓகேவா? ஸோ அப்போ கூலும்ஸ்லா படி நான் ஃபோர்ஸை கண்டுபிடிச்சிருவேன். எந்த சார்ஜுக்கு நான் ஃபீல்டு கண்டுபிடிக்கணுமோ அந்த சார்ஜை கீழே போட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டோட இன்டென்சிட்டியை கண்டுபிடிச்சிருவேன். சரிப்பா, இதோட யூனிட் வந்து நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் தான் எனக்கு யூனிட் சொல்லணும். உனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, என் கிளாஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணனா நீ சொல்லு. ரொம்ப பேசிக் கொஷின் தான். ஓகேவா? இது பார்த்தாலுமே உடனே சொல்லிடலாம். எஃப்க்கு என்ன யூனிட்டு, சார்ஜுக்கு என்ன யூனிட்னு போட்டேன்னா ரேஷியோவில் இருக்கிறதுனால ரேஷியோவில் எழுதுனா அதுதான் யூனிட்டு. எனக்கு கீழே ஆன்சர் சொல்லுங்கள். ஓகேவா? சரி, இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா பேசிக் எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு நிமிஷமா. ஓகே, ஸோ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா பேசிக் எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சிட்டேன். ஐயோ மேம், எனக்கு வேறு ஃபார்முலாவில் மேம் புக்கில் கொடுத்துருக்காங்க, நீங்கள் என்ன மேம் பேசிக் ஃபார்முலா அப்படின்னா? ஆமாப்பா, இது கண்டிப்பாக நான் ஃபிசிக்ஸ்லேருந்து எடுத்த ஃபார்முலா தான்ப்பா, நான் ஒத்துக்கிறேன். நான் இது நம்ம ஸ்கூல் ஃபிசிக்ஸில் பார்த்துருப்போம்ல. ஏன் அப்படின்னா உனக்கு ஒரு விஷயம் தெரியணும்னா பேசிக்ஸ்லேருந்து நீ போகணும். ஓகேவா? அதனால் நான் ஸ்கூல் புக்ஸு ஃபிசிக்ஸ் புக்ஸை தான் ரெஃபர் பண்ணேன். ஸோ பேசிக் ஃபார்முலா இது. ஓகேவா? இல்லை மேம், எனக்கு இதில் புக்கில் வேறு எதுவும் கொடுத்துருக்கானா? கண்டிப்பாக கொடுத்துருப்பான்ப்பா. அது என்னன்னா என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி என்னோட பாயிண்ட் சார்ஜாக இருந்ததுன்னா அது என்ன மேம் பாயிண்ட் சார்ஜ் அப்படின்னா என்னது? நான் என்ன சொன்னேன், கியூங்கிற ஒரு பாயிண்ட்டு. ஏற்கனவே பாயிண்ட் அப்படிங்கிறது உனக்கு ஒரு விஷயம் சொல்லியிருப்பேனே, அதுவுமே கூலும்ஸ்லால எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பாயிண்ட் சார்ஜ் அப்படிங்கிறது என்னோட சார்ஜோட ரேடியஸ் ஆனது டிஸ்டன்ஸோட ரேடியஸை விட கம்மியாக இருக்கணும், அதுதான் பாயிண்ட் சார்ஜ்னு சொல்லியிருப்பேன். ஸோ இதுதான் இப்போ எழுத போகிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. E வெக்டார் ஈக்குவல் டு F வெக்டார் டிவைடட் பை Q. ஓகேவா? F வெக்டார் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, கூலும்ஸ்லால நம்ம ஃபார்முலா எழுதியிருப்போம்ல. என்ன ஃபார்முலா எழுதியிருப்போம்? Q டிவைடட் பை 4/ε0 r² AR. AR அப்படிங்கிறது என்ன சொல்லியிருப்பேன்? யூனிட் வெக்டார்னு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? நான் என்ன சொல்லணும்னு புரியுதுங்களாப்பா? மேம் இந்த ஃபார்முலா என்ன, இந்த ஃபார்முலா என்ன போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. எஃப் வெக்டாரோட வேல்யூவை இங்கே எடுத்து எழுதி ஃபைனல் ஆன்சர் கொண்டு வந்திருப்பேன். ஓகேங்களா? மேம் இந்த கியூ கீழே தானே இருக்குது, மேலே எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்காதீங்க. இது டெரிவேஷன் மூலமாக டெரைவ் பண்ணிங்கன்னா எனக்கு 2 கியூ வரும், கேன்சல் பண்ணிங்கன்னா மேலே கியூ வரும். ஓகேவா? ஸோ அதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. எலக்ட்ரிக் ஃபீல்டோட இன்டென்சிட்டி இதுதான் ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ அப்போ அதோட யூனிட் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த இதுக்குமான யூனிட்டும் நீங்கள் தான் சொல்கிறீங்க. ஓகேங்களா? ஸோ எனக்கு இதுக்கு ரெண்டுத்துக்குமான யூனிட் நீங்கள் தான் சொல்கிறீங்க. ஏன் அப்படின்னா நானாக சொல்கிறத விட நீ சர்ச் பண்ணி எனக்கு ஆன்சர் பண்ணும்போது நீ எக்ஸாம் எழுதுகிற வரைக்கும் ஞாபகம் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் ரெண்டுத்துக்குமான யூனிட் நீங்கள் தான் சொல்கிறீங்க. ஸோ அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டிங்கிறது என்னது? என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்டை மெஷர் பண்ணக்கூடிய ஸ்ட்ரென்த் எவ்வளோ, அதாவது அதோட ஸ்ட்ரென்த்தை மெஷர் பண்ணக்கூடியது தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி. அதோட ஃபார்முலா பேசிக் ஃபார்முலா தான். ஓகேங்களா? சரி, இப்போது இதுக்கு இப்போ நான் இதெல்லாம் பேசிக் தாம்மா. ஓகேங்களா? ரொம்ப ப்ரீஃபாலாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தேவையில்ல. இதெல்லாம் தேவையில்லாமல் நான் லென்த்தியாக ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது சீரியஸாக வேஸ்ட். ஓகேவா? உனக்கு நான் எஃபெக்டிவாக கொடுக்கணும்னு நினச்சேன் அப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற பாரு, அதுதான் ஒர்த்து. ஓகேவா? இப்போ நான் சொல்கிறதெல்லாமே பேசிக்கு. இதானால் டேரெக்டாக டேரெக்டாக கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இஎம்எஃப் பொறுத்த வரைக்கும் ஃபார்முலாஸே டேரெக்டாக கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபார்முலாஸ் நோட் பண்ணிக்கோ. இது முடிஞ்சதுக்கப்புறம் நான் உனக்கு சம்ஸ் எடுக்கிறேன்னு சொல்கிறேன்ல, ஸோ அது வந்து உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ரொம்ப ஷார்ட் அண்ட் நீட்டாக எப்படி போடுறது, சம்ஸை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு வீடியோஸ் போடுறேன்னு சொன்னால, ஸோ அது கண்டிப்பாக போடுவேன். ஸோ அப்போ பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இது முடிச்சாச்சா? நான் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி இது தான் பார்த்துருக்கிறேன். ஓகேவா? இப்போ தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா சொன்னல வேரியஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் உன்னோட சிலபஸில் இருக்குதுன்னு சொன்னல. என்ன இருக்குது? பாயிண்ட்டு, லைனு, பிளேனு இதெல்லாம் இருக்குதா? நான் ஜென்ரலாக ஃபார்முலா மட்டும் நோட் பண்ணிடுறேன். இங்கே பாரு, லயன் சார்ஜாக இருந்ததுன்னா அதனால தான் நான் உனக்கு ஸ்டார்டிங்கில் என்ன சொன்னேன், சோர்ஸ் ஆஃப் சார்ஜ்னு ஒன்று எடுத்து கொடுத்தேன்ல, அதுதான் வந்து என்ன அப்படின்னா 3 தான் பேசிக்கு. ஆனால் பர்டிகுலராக எலக்ட்ரிக் ஃபீல்டில் என்னோட வேரியஸ் சார்ஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7 or 8 வரும். ஓகேவா? எல்லாத்தையுமே இங்கே மென்ஷன் பண்ணுற, நோட் பண்ணிக்கோ. E ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் லைனுங்கிறதுனால எனக்கு என்ன வரும்? L வரும். ரோ எல் டிஎல். ஏன் மேம் ரோயல் இங்கே வந்ததுன்னு கேட்காதீங்க. நான் இப்போ என்ன கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன், ஜஸ்ட் சார்ஜ் கியூவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். கியூவோட வேல்யூ கண்டுபிடிக்கும் போது நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், டிஃப்ரென்ஷியேஷன் அந்த சைடு போய் இன்டெக்ரல் வரும்னு சொன்னேன்னா அதனால் இங்கே வந்திருக்கு. ஓகேவா? அதே ஃபார்முலா தான்ப்பா இது. இன்க்ளூடிங் நான் என்ன பண்ணுறேன், எஃபோட ஃபார்முலாவையும் சேர்த்து எழுதுகிறேன், ஏஆர் வெக்டர். ஓகேங்களா? ஆக்சுவலாக இது வந்து நான் நெட்டில் எடுத்ததுப்பா. ஸோ அதனால் உங்களுக்கு எஃப் வேல்யூ வந்து நான் கூலும்ஸ்லால ஒரு எஃப் வேல்யூ போட்டிருப்பேன். எல்லாமே ஒன்று தான், நான் உங்களுக்கு சொல்கிறேன். நோட்டேஷன் மட்டும் தான் வேரி ஆகணும். ஏன் அப்படின்னா இவ்வளோ தான் வேணுமே. அதாவது என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்டானது வேரியஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனில் எப்படியெல்லாம் எந்த ஃபார்முலாவில் கேல்குலேட் பண்ணலான்னா இப்போ நான் நோட் பண்ணுறேன் பாரு, அது மட்டும் போதும்.
ஓகேவா? அதுக்கப்புறம் ஃபார்முலாஸில் உங்களுக்கு இது எக்ஸாம்ஸில் எப்படி கேட்குறாங்களோ அதை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டா போதும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது அதுவே சர்ஃபேஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டியாக இருக்குது, சர்ஃபேஸாக இருக்குங்கிற பட்சத்துக்கு எனக்கு நான் எப்படி கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும்னா ஈங்கிறது ஒன்றும் கிடையாது, Q வேல்யூ தான். ஐ மீன் Q தான், டென்சிட்டிங்கிறது Q. வெயிட் பண்ணுங்கள். ஈங்கிறது இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சிட்ருக்குறோம். ஓகேங்களா? நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? ஸோ இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு நான் என்ன போடுவேன்? மேலே F போடுவேன், கீழே என்ன போடுவேன்? நான் Q போடுவேன். Qங்கிறதுக்கு வந்து என்னது? எஃப்ங்கிற வேல்யூ போட்டு Qங்கிற வேல்யூ எடுத்து எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து சர்ஃபேஸ் அப்படிங்கிறதுனால எஸ். ஏன்னா மேம் டபுள் இன்டெக்ரல் போடல அப்படிங்காதீங்க. ஜஸ்ட் நான் காமனாக ரோஎஸ் டிஎஸ் டிவைடட் பை 4πε0 r² ஏஆர் கேப். ஓகேவா? அப்படின்னா அது யூனிட் வெக்டார்னு அர்த்தம். அதுவே என்னோட வால்யூமாக இருக்குது அப்படின்னா அப்போ இங்கே எனக்கு என்ன ஃபார்முலா வரும்? என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் வால்யூம் இன்டெக்ரல் ஆஃப் ρV வித் ரெஸ்பெக்ட் டு dV 4πε0 r² ஏஆர் கேப். ஓகேவா? ஸோ பார்க்குறதுக்கு தான் ரொம்ப லென்த்தியாக இருக்கும், ரிப்பீட்டடாக தான் வரும். ஓகேங்களா? ஸோ பட் ஆனால் ஃபார்முலாஸ் மட்டும் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இது வந்து சோர்ஸ் ஆஃப் சார்ஜ்லேயே 3 பார்த்துருப்போம். ஸோ அதனால் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? அதுவே என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்டு ஓகே இன்ஃபைனைட் லாங் லைன். நான் முன்னாடி ஃபஸ்ட்டு பார்த்தது என்ன? ஃபைனைட் லாங் லைன். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா நான் உங்களுக்கு ஒரு டயக்ராம் கூட நோட் பண்ணல. ஸோ அது ஃபைனைட். ஒரு பர்டிகுலர் இதில் எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ நான் சொல்ல போகிறது இன்ஃபைனைட். அதாவது என்னென்னா லைனில் நான் அப்ரோச் பண்ணுறேன், ஆனால் அதுக்கு முதலும் கிடையாது, முடிவும் கிடையாது. அப்படி வச்சுக்கோ. ஓகேவா? அப்படி இருந்ததுன்னா எனக்கு என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னா, இங்கே பாருங்கள், டைரக்ஷன் கண்டிப்பாக போடும். E வெக்டார் ஈக்குவல் டு ρl 2πε0 ρ a ρ வெக்டார். ஓகே, இது வந்து என்ன அப்படின்னா இன்ஃபைனைட் லைன் டிஸ்ட்ரிபியூஷனுக்கான எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார்முலா. அப்படின்னா இதுக்கு மெயின் விஷயம், இந்த ஃபார்முலா எப்படி வந்ததுன்னா என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்டானது என்னோட டென்சிட்டிக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? எப்போ என்னோட பாயிண்ட் லைன் வந்து இன்ஃபைனைட்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்துக்கு எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஓகேங்களா? தென் அதுக்கு அடுத்தது இது ஒரு ஃபார்முலா. அப்படி பார்த்தா இது 4th ஒன். 5th ஒன் பார்த்தீங்கன்னா அதே எலக்ட்ரிக் ஃபீல்டு ரிங்குனா என்னது? கிட்டத்தட்ட சர்க்கிள். ஓகேவா? அப்படி இருக்கும்போது என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டியானது எப்படி இருக்கும்னா ρl az கேப் 2ε0 z² + a² ஹோல் பவர் 3/2. ஓகே மேம், இங்கே எங்கே மேம் இசட் எல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இசட் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்? இது வந்து என்ன இதுன்னு சொன்னேன்? நான் ரிங்கு அப்படின்னு சொன்னேன். உங்கள் புக்கிலையுமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆன் தி ஆக்சிஸ் ஆஃப் சார்ஜ்டு ரிங் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? சார்ஜ்டு ரிங் அப்படிங்கிறதுனால அந்த மெஷர்மெண்ட்டில் எனக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னா எல் வந்திருக்கும். ஸோ அதனால் நான் யூனிட் வெக்டார் வந்து ஏஇசட் அப்படின்னு எடுத்திருக்கிறேன். ஓகேங்களா? இந்த ஃபார்முலா எழுதுறது விஷயம் கிடையாதுமா, எதுக்கு எந்த ஃபார்முலா அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. ஸோ சார்ஜ்டு ரிங் அப்படிங்கிறது வேறு, அதுக்கு அடுத்தது பர்டிகுலராக சர்க்குலர் டிஸ்காக இருந்ததுன்னா ஓகே நான் கன்சிடர் பண்ணுறது சர்க்குலர் டிஸ்க் அப்படிங்கிறது ஆப்டாக எனக்கு சர்க்குலாக இருந்ததுன்னா அப்போ எனக்கு என்ன ஃபார்முலா வரும்னா E வெக்டார் ஈக்குவல் டு ρs 2ε0 1 - z. ஏற்கனவே சொல்லிட்டேன், சர்க்குலருக்கு z அப்படிங்கிற மெஷர்மெண்ட் வரும். ஸோ அதனால் z² + a² az. புரியுதுங்களாப்பா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னா என்னோட சர்க்குலர் டிஸ்க்கு 5th ஒன். அதுக்கு அடுத்தது 6th ஒன் பார்த்தேன் அப்படின்னா இன்ஃபைனைட் சார்ஜ்டு ஷீட் அப்படின்னா நான் சம்திங் ஏதாவது ஒரு மீடியம் வச்சு நான் என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். ஸோ அதுவுமே எப்படி அப்படின்னா இன்ஃபைனைட் சார்ஜ்டு ஷீட். ஓகேங்களா? இது ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, அந்தளவுக்கு டீப்பாக கேட்க மாட்டாங்க. பட் ஆனால் ஃபுல்லாக எந்தெந்த டிஸ்ட்ரிபியூஷனில் என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்டை வேரியஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனில் வச்சு நான் கால்குலேட் பண்ணேன்னா எந்தெந்த இதில் நான் பண்ணுவேன் அப்படிங்கும்போது உங்களுக்கு 7 or 8 வரும். ஓகேவா? ஸோ எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து லாஸ்ட் 2 படிக்க பைகாட் பண்ண கஷ்டமாக இருக்குன்னா விட்டுரு. ஆனால் 6th ஒன் வந்து என்ன அப்படின்னா என்னோட என்னது இன்ஃபைனைட் சார்ஜ்டு ஷீட். ஓகேங்களா? அந்த மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப சிம்பிள். என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்டானது எப்படி இருக்கும் அப்படின்னா ρs டிவைடட் பை 2ε0 an யூனிட் வெக்டார். எல்லாத்துலேயுமே யூனிட் வெக்டார் இருக்கும். நான் ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு வீடியோலேயே சொல்லியிருப்பேன்.
யூனிட் வெக்டாருங்கிறது எதுக்காக, யூனிட் வெக்டார்னா என்னங்கிறதையும் சொல்லியிருப்பேன் நான். ஓகேங்களா. தென் லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அதே எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகேவா. இப்போ நான் உங்களுக்கு 6th ஒன் சொன்னலப்பா, ஒரு இன்ஃபைனைட் சார்ஜ்டு ஷீட் அப்படின்னு. அதுக்கு கீழே, அந்த ஷீட்டுக்கு கீழே இன்ஃபைனைட்டுன்னு சொல்லிட்டேன். இப்போ ஒரு ஷீட் ஆனது இப்படி ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே க்யூன்னு இருக்குது, இந்த ஷீட்டில் வச்சு நான் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. அது இன்ஃபைனைட்டாக போயிட்டுருக்கு, அது வேறு விஷயம். அதுக்கு கீழே ஒரு பாயிண்ட் வச்சு நான் அதோட ஃபீல்டை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா என்னென்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு பாயிண்ட் இஸ் பிலோ தி இன்ஃபைனைட் சார்ஜ்டு ஷீட். நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதாப்பா. 6th ஒன்னே தான் இங்கே வரும் 7th ஒன்னுக்கு. அதுக்கு கீழே ஒரு பாயிண்ட்டை வச்சு நான் அதுக்கு கீழே நான் எலக்ட்ரிக் ஃபீல்டை ஃபைண்ட் அவுட் பண்ணனா எனக்கு எப்படி இருக்கும்னா, E vector equal to rho s divided by 2 epsilon naught minus a power n. இது உன்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. ரீசன் என்னன்னா, இப்போ நான் எங்கே கண்டுபிடிக்கல ஃபீல்டு, இங்கே கண்டுபிடிக்கல ஃபீல்டு, இங்கே கண்டுபிடிக்கல, எங்கே கண்டுபிடிக்கிறேன், இங்கே அதுக்கு அகைன்ஸ்டாக இருக்கக்கூடிய இடத்துல கண்டுபிடிக்கிறேன். அதனால் -an வந்திருக்கு, அவ்வளோதான். நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களாப்பா. ஓகே. இப்போ நான் சிலபஸில் என்ன முடிச்சிருக்கேன்னா, உங்களோட 2வது டாபிக் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டியும் முடிச்சுட்டேன், அந்த வேரியஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அதுவும் ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. ஓகேவா. இதில் முக்கியமான விஷயம் 1 மார்க்குப்பா, இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்டு இதில் கேட்பாங்க. அதாவது என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்டு, நான் அந்த ரிங்குன்னு சொன்னலப்பா, சார்ஜ்டு ரிங்கு. ஓகேவா. அதோட சென்டரில் எப்படி இருக்கும். இப்போ இது என்னோட ரிங்கு, கிட்டத்தட்ட சர்க்குலர் மாதிரின்னு சொன்னேன்னா, ஸோ இந்த நடுவில் இருக்கக்கூடிய ரிங்கோட நடுவில் எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், ஃபீல்டே இருக்காது. இப்போ இந்த இடத்துல நான் சார்ஜ் இங்கே பாயிண்ட் வச்சுருக்கேன், இதுக்கான ஃபீல்டை நான் கண்டுபிடிக்கிறேன்னா ஒன்றுக்கு உள்ளே வரும் வெளியில் போகுமே தவிர இங்கே எனக்கு என்னவே இருக்காது. அதாவது கரெக்டாக ரிங்கோட சென்டரில் எலக்ட்ரிக் ஃபீல்டே இருக்காது. அது பர்டிகுலராக ஜென்ரலாக கேட்பாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி அந்த இன்ஃபைனைட் ஷீட்டு சொன்னல, ஷீட் வச்சு கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் அப்போ நீங்கள் கேட்கலாம், மேம் ஷீட்டுனா வந்து அது எப்படி மேம் இன்ஃபைனைட்டாக போயிட்டுருக்கோம் அப்படின்னு. இது வந்து நம்ம அப்ராக்சிமேட்டாக தான் பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து அதுக்கு மட்டும் டிஸ்டன்ஸை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்க மாட்டோம்னா டிபெண்ட் பண்ணியிருக்க மாட்டோம். ஏன்னா இது வந்து ஷீட் வந்து இன்ஃபைனைட் அப்படிங்கும் போது அது வந்து என்ன அப்படின்னா பாசிபிள் கிடையாது. அதனால் அவங்க என்ன பண்ணி, ஏன்னா அது நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ண முடியாது. ஓகேவா. அதனால் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா டிஸ்டன்ஸை வந்து இண்டிபெண்ட்டாக வச்சுக்கிறாங்க. புரியுதுங்களாப்பா. நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா. இதோட போதுமா. ஓகேவா. தென் இதுக்கு அடுத்தது இந்த ரிமைனிங் இருக்குது பாரு, என்ன இருக்குது, காஸ் லா, டைவர்ஜன்ஸ் தியரம். ஓகேவா. இங்கே பாருங்கள், இதில் டைவர்ஜன்ஸ் தியரம் கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரோக் தியரமும் இம்பார்ட்டன்ட், ஆனால் அவங்க இதுக்கு மென்ஷன் பண்ணலை. ஓகேவா. ஸோ அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் டைவர்ஜன்ஸ் தியரம், ஸ்ட்ரோக் தியரம். இன்னொன்று, இப்போ உங்களுக்கு இந்த சர்ஃபேஸு வால்யூம் மீனிங் புரிஞ்சாதான் நான் அடுத்து உங்களுக்கு டைவர்ஜன்ஸ் தியரம் எக்ஸ்பிளைன் பண்ணுறது புரியும். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேங்களா. அது முடிச்சிட்டேன்னா அதுக்கடுத்து டைஎலக்ட்ரிக் மீடியமும் கெப்பாசிட்டன்ஸும் தான்ப்பா. ஓகேங்களா. முடிச்சிட்டேன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு ஓவர். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் ஏதாவது இருக்குது அப்படிங்கிற, ஏன்னா இதை நான் கொஞ்சம் சீக்கிரம் இந்த 2 வீடியோவில் எலக்ட்ரிக் ஃபீல்டு முடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஞ்சம் எடுக்கலான்னு பார்க்குறேன், நான் ப்ராப்ளம்ஸ் எடுக்கலான்னு பார்க்குறேன். ஓகேங்களா. ஸோ பார்க்கலாம், என்னோட சைட்லேருந்து எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்க முடியும்னு நான் பார்க்குறேன். ஓகேங்களா. தென் அப்புறம் போர்டு கிளியராக இல்லாததுனால நான் இந்த மாதிரி எடுத்துருக்கிறேன். இது உங்களுக்கு ஓகேவா இருக்குங்கிற மாதிரி சொன்னீங்க அப்படின்னா நான் இதிலே அப்படியே ப்ரொசீட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஓகேவாப்பா. தேங்க்யூ.